ஹாய் கைஸ், என் பேர் ஷரிமீதா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் இயரிங் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கில் போட்டு வச்சுப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த சில்க் த்ரெட் இயரிங் எப்படி செய்யுது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த பேஸ் தான். இந்த பேஸ் முதல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து விதவிதமான கலரில் நான் வந்து செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ் வந்து நீங்கள் வந்து கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா சொந்தமாகவும் செய்யலாம். பாருங்கள், நான் வந்து ஆரஞ்ச், அதுக்கப்புறம் லைட் க்ரீன், அதுக்கப்புறம் டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ, பர்பிள், இந்த மாதிரி நிறைய கலரில் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜும்கா பேஸ் எடுத்துக்கோம். ஓகேவா, இது வந்து எஸ் சைஸ். ஸோ நான் வந்து சிம்பிளாக செய்யணுன்னுக்காக எஸ் சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எஸ் சைஸ் பேஸ் ஜும்கா. இது வந்து எல்லா கடைங்களும் கிடைக்கும், ஷாப்பி அந்த மாதிரி கடைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வாங்கணுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் கூட பண்ணலாம், ஏன்னா நான் வந்து இதை வாட்ஸ்அப்பில் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேர்ல்ஸ் வந்து இது வந்து எஸ் சைஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஹூக் போடணுன்னுக்காக நம்ம வந்து இந்த பின்ஸ் போடணும். இது வந்து பேஸ் பின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே பாய்க்க முடியாது, இது அடியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, இந்த பேர்ல் போட்டுட்டு அப்போ வந்து இந்த தோடு இப்படி போடுவாங்க. இப்படி போட்டால் தான் அது வந்து இப்படி நிற்கும், அதுக்காக தான் அது போடுவாங்க. ஸோ இது பேர் வந்து பின்ஸ், பேஸ் பின்ஸ். ஸோ இந்த பின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்காக வந்து இது வந்து பேஸ் பின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பேர்ல் வேணும். ஸோ இதுக்கு அடியில் வைக்கிறது கூட இது ஜாமான்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து பேர்ல்ஸ் பாய்க்கிறேன், என்கிட்ட அந்த ஜாமான் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதுக்காகவே நான் பேர்ல்ஸ் பாய்க்கிறேன். ஸோ இது வந்து டெக்கரேஷனுக்கு. ஸோ நூல்லாம் செஞ்சுட்டு, இந்த நூல்லாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு, ஸோ இதை வந்து அப்படி அழகாக அப்படி வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இது வந்து நான் ஷாப்பியில் வாங்கினேன். ஷாப்பிலையும் வாங்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வாங்கலாம். நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து கேப். ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இப்படி போட்டு இந்த ஹோலில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி சும்மா இது மேலே இப்படி போடுறதுக்கு, அதுக்காக தான் அது பாய்ப்பாங்க இந்த கேப். இது வந்து நான் கேரில் வாங்கினேன், ஷாப்பிலையும் கிடைக்கும். சில்க் த்ரெட் இயரிங் கேப் தட்டுங்க அப்படின்னா வரும். இதுதான் அது. ஸோ இதான் அந்த கேப். இது நிறைய டிசைன்ஸில் கூட இருக்குது. இந்த டிசைன்ஸ் தான் வாங்கணும்னு இல்லை, நிறைய டிசைன்ஸில் இருக்குது, நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஹூக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹூக் வச்சு சில்க் த்ரெட் இயரிங் செய்வோம். ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பாட் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பாட் வந்து நான் எக்கோ ஷாப்பில் வாங்கினேன். ஸோ நீங்கள் இந்த பாட் தான் பாய்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து கட் பாட்டும் பாய்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நூல் செய்கிறதுக்கு வந்து ஒரு 30 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றணும். ஸோ இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி பிடிச்சி, இது மறைச்சதுக்குனால நான் இந்த சைட் பாய்க்கிறேன், இந்த 2 சைட்லேயும் நான் பாய்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி 30 டைம்ஸ் சுற்றணும். 30 டைம்ஸ் சுற்றணும்.
கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 30 வரைக்கும் சுற்றுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குல்ல இந்த எக்ஸ்ட்ரா இதை வந்து இப்படி வெட்டி இதை வந்து ஒன்றாக்கும். இதை வந்து நல்லா டைட்டாக ஆக்கி, சில பேர் வந்து இதை கட்டுவாங்க. ஸோ நான் வந்து இதை கட்ட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிளியராக தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து க்ளூ பாய்க்க போகிறோம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ கடையிலையும் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து ஷாப்பிலையும் ஆர்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கட்டி இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். இந்த சின்னோண்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். இது தனியாக எடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம க்ளூ போடணும். கொஞ்சோண்டு போட்டுட்டு இதை வந்து நல்லா அப்படி ட்வீஸ்ட் பண்ணணும். பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா அப்படி வந்து நல்லா ட்வீஸ்ட் பண்ணணும். ட்வீஸ்ட் பண்ணிவிட்டு இது கீழே வைக்க எடுத்துகிட்டு போய் ஸோ வந்து இப்படி வந்துச்சுல, இதை வந்து நம்ம ட்வீஸ்ட் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து ட்வீஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் நான் பண்ண மாட்டேன். இதை வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு கம் போட்டுட்டு இதை வந்து இப்படி ஃப்ளாட் ஆக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி இப்படி வெட்டிடணும். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு 2 வாட்டி செஞ்சு வச்சுருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்தமாதிரி செஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நூலால் நம்ம இந்த பேஸை ரேப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள் நம்ம எப்படி ரேப் பண்ண போகிறோன்னு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் இப்போ இந்த உள்ளையா நம்ம வந்து கம் போட போகிறோம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான். இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல வந்து கம் போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கம் போட்டுட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எண்டு இருக்குல்ல, இந்த சப்பையான இடம், இந்த சப்பையான இடத்துல நம்ம இப்படி போட்டு இப்படி உள்ளேயா அப்படி நல்லா நல்லா அமுத்தி போட்டுக்கணும். அப்போ தான் அது வெளியே வராது. ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் பாய்க்கணும். இதுக்கும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ தான் பாய்க்கணும். நல்லா போட்டு நல்லா அமுக்கணும், நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கம்மு வெளியே வராது. ஸோ நம்ம இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கம்மு வெளியே வராது. பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்படியே ரேப் பண்ணணும். இப்படி உள்ளே எடுத்துட்டு போகணும். இப்போ நம்ம வந்து ஸ்டார் மாரி செய்ய போகிறோம். இப்போ ஸ்டார் மாரி எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் விட்டு செய்ய முடியும். ஸோ கேப் விட்டு செஞ்சால் தான் இந்த மாரி கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக. பாருங்க, இல்லைன்னா பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பதிகமாக இருக்கும். எப்படின்னா இப்போ இங்கே தூக்கிக்கிட்டு இங்கே தூக்காமல் அந்த மாதிரி, இங்கே பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் மாதிரி செய்யணும். ஸோ இந்த கூர்மையாக இருக்குல்ல, இந்த ஷார்ப்பாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்குது, இதை வந்து நம்ம உள்ளே போடணும். உள்ளே போட்டுட்டு இப்படி எடுக்கணும். இப்படி செய்யும்போது கூட நம்ம பார்த்து நம்ம செய்யணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம நீட்டாக செய்யணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார் மாதிரி செய்வோம். ஸோ ஒரு இடம் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு செய்ய முடியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து இங்கேருந்தே ஆரம்பிப்பாங்க, இப்படியிருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரு கேப் விட்டு தான் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி கூட கேப் போடலாம், இல்லை கொஞ்சம் கேப் இந்த
இப்படி நீங்கள் பிகினர்ஸ்னால் நீங்கள் வந்து கேப் விட்டு செய்யலாம். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் போடுறவங்களுக்கு இந்த ஜாமான்லாம் போடுறவங்களுக்கு வந்து எப்படி அழகாக ரேப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது அழகாகிட்டே வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த ஸ்டார் ஷேப். ஸோ இந்த வெள்ளை இருக்கிறது வந்து நம்ம இப்போ அதையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்க, ஏற்கனவே எனக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து இப்படி இருக்குல்ல, அதிலே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், சம்பவம் பண்ணணும். பாருங்க, இப்போ வந்து நான் வந்து நல்லா சுற்றி முடிச்சிட்டேன். ஓகே, நல்லா சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம்னா, ஓகே, ஸோ இந்த பக்கத்துக்குள்ள ஸோ நம்ம இந்த பக்கத்தை எடுத்து நம்ம வந்து இந்த க்ளூ இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து க்ளூவை கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம நல்லா சப்பையாக நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அந்த இடத்த. இல்லை ஃபேப்ரிக் க்ளூ தான், சில்க் த்ரெட் ஃபேப்ரிக் க்ளூ. அண்ட் தென் நீங்கள் வந்து வெளியே வச்சு வெட்டணும், இல்லை இந்த மாதிரி உள்ளே வெட்டணும். ஸோ இப்போ வந்து நிறைய க்ளூ போட்டு ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு இது செய்யணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சாச்சு. இந்த மாதிரி ரெடியாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 2 பிளாயர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒன்று வந்து பிளாயர், ஒன்று வந்து கட்டர். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து எதுக்கு பயன்படுத்த போகணும். ஸோ இந்த 2 ஐபின் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பேர்ல் இருக்கு இல்லையா, இந்த பேர்லுக்குள்ளே வந்து இதை போட்டு ஸோ இந்த உள்ள இப்படி போட்டுட்டு இந்த கேப் நான் சொன்னேன்னே இந்த கேப் இந்த ஓட்டைக்குள்ளே இப்படி போடணும். போட்டுட்டு இதை வந்து நல்லா இழுக்கணும். ஓகேவா, நல்லா இழுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த கட்டை எடுக்க போகிறோம். இந்த கட்டை எடுத்துட்டு நம்ம இங்கே இந்த பாதி, ஓகேவா, இந்த பாதி வெட்டிட்டு, ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்னதாக வரும். ஸோ அதுக்கு தான் இந்த கட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப கூடியாக இருந்துச்சுன்னா வெட்டிங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து செஞ்சாச்சு. ஸோ அதுக்கு தான் அந்த பிளாயரும் அந்த கட்டரும் பாய்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண வேண்டியதுதான்.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஒயிட் கலராக இருக்குது க்ளூ. ஸோ அப்படின்னா ஒன்றும் காயில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இப்படியே செய்யலாம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கலர். ஆனால் எந்த அளவுக்கு இந்த கேமரா எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பிங்கிஷாக காட்டுது, ஆனால் இது வந்து மெரூன் கலரு. ஸோ இப்படி தான் சில்க் த்ரெட் இயரிங் செய்வாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்படி தான் நம்ம வந்து சில்க் த்ரெட் இயரிங் செய்யணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன தோடு செய்ய போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன கலர் எந்த மாதிரின்னு கூட நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் போட்டு வச்சுருப்பேன், லிங்க் போட்டு வச்சுருப்பேன். மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த தோடுலாம் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நிறையா டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும், இல்லைனா உங்களோட கஸ்டமைஸ் கூட நம்ம செய்யலாம். ஸோ இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான், யாருமே செய்கிற எல்லாமே நானே செய்வேன். ஸோ இது வந்து என்னோடய பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கீழே உள்ள லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.